அரசியல் பொருளாதார அணுகுமுறை சம்பந்தமாக இன்னைக்கு நாங்க இதுல பார்க்க போறோம். மாணவர்கள் அதாவது பரீட்சைகளில் மிகவும் சிக்கலானதாக கருதுகின்ற அல்லது படிக்கும் போது சிக்கலானதாக கருதுகின்ற ஒரு அணுகுமுறை தான் இந்த அரசியல் பொருளாதார அணுகுமுறை. அதுக்கு பிறகு நிறைய பேர் வேற அணுகுமுறையை போடுறீங்க, விஞ்ஞான அணுகுமுறை, பன்மைத்துவ அணுகுமுறை என்று சொல்லி. நாங்க அடுத்தடுத்த கிளாஸ்ல இதை பார்த்து கொள்வோம். அரசியல் பொருளாதார அணுகுமுறை என்று சொல்வது இதுல சில முக்கியமான விடயங்கள் இருக்குது. அதாவது அரசியல் பொருளாதார அணுகுமுறை சம்பந்தப்பட்ட விடயம். நான் சில விடயங்களை உங்களுக்கு டைப் பண்ணி காட்டலாமா பிள்ளைகள், இல்ல நோட்ஸை பார்த்தே விளங்கப்படுத்தவா? டைப் பண்ணி காட்டி கொஞ்சம் விளங்கப்படுத்துறதும் இருக்கு, விளங்கப்படுத்திடும். அதான் கேட்கிறேன் உங்களுக்கு. எப்படி பிள்ளைய செஞ்சு கொண்டு வர? சரி, டைப் பண்ணி காட்டுங்க சார். இப்ப கவனிங்க, அரசியல் பொருளாதார அணுகுமுறை அப்படின்னு சொல்றது இது முக்கியமாக பாருங்க, அரசியல் பொருளாதார அணுகுமுறை. இந்த அரசியல் பொருளாதார அணுகுமுறை என்கிற விடயம் எப்படி இருக்கும் என்றால், அதாவது அரசியல் செயற்பாடுகள் பொருளாதார செயற்பாடுகள் பொதுவாக இரண்டு விடயங்கள் இருக்கிறது. ஒன்றோ அரசியல், மற்றது பொருளாதாரம், பொருளியல். இந்த இரண்டும் ஒன்றுடன் ஒன்று அதாவது மிக நெருக்கமான துறை. அரசியல் என்பது மிக முக்கியமான ஒரு துறை. அரசு, அரசாங்கம் இவற்றோடு சம்பந்தமானது, அதிகாரம் இவற்றோடு சம்பந்தமானது. பொருளியல் என்பது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட செயல்முறைகளோடு சம்பந்தமான ஒரு துறைதான் பொருளியல். தனி மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து சகல ஒரு சமூக வாழ்க்கை, உலக வாழ்க்கை, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அத்தியாவசியமான ஒன்றுதான் பொருளாதாரம். எனவே ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவது பொருளாதாரம். தனி மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவது பொருளாதாரம். பொதுவா நாங்க பார்த்தோம் என்றால், பொருளியல் என்பது பொருளியல் மாற்றங்கள் அரசியலில் மாற்றத்தை கொண்டு வருகிறது எனவும், அரசியல் மாற்றங்கள் பொருளியலில் மாற்றத்தை கொண்டு வருகிறது என்பதையும் விளக்குகின்ற ஒன்றுதான் அரசியல் பொருளாதார அணுகுமுறை. ஆகவே இங்கு அரசியல் என்பது சரியா, அரசியல் என்பது பொருளாதாரத்தை மாற்றுகின்றது. பொருளாதாரம். அதே மாதிரி பொருளாதாரம் என்பது அரசியலில் மாற்றத்தை கொண்டு வருது. இந்த ரெண்டு விடயம் ரெண்டும் ஒன்றில் ஒன்று தங்கி இருக்கு. இப்ப அடுத்த விடயத்துக்கு வரப்போற. இப்ப பாருங்களா, நோட்ஸ் பாருங்க, நோட்ஸ் காட்டுறேன் பாருங்க. அரசியல் மற்றும் பொருளியல் என்பன சமூக விஞ்ஞானத்தின் இரு பிரதான துறைகளாகும். இவ்விரு துறைகளும் ஏனைய துறைகளை மாற்றியமைக்கும் திறனை பெற்றுள்ளன. அரசியலும் பொருளாதாரமும் ஏனைய துறைகளை மாற்றி அமைக்கின்ற ஒரு திறன் அரசியலுக்கு உண்டு, பொருளியலுக்கு உண்டு. உதாரணமாக, ஒருவர் பயோ படிக்கிறார், அவர் ஒரு 3 டேஸ் தான் எடுக்கிறார், கையில பொருளாதார வளம் இல்லை, எனவே அவர் வீட்டில் இருக்கிறார். இன்னொருவர்
பயோ படிக்கிறார், 3 டெஸ்ட் எடுக்கிறார், அவர் கையில் பணம் இருக்கிறது, அவர் டாக்டர் ஆகலும் சந்தர்ப்பம் உண்டு. சரியா? அதே போன்று அரசியல் விடயம், ஒரு சாதாரணமான ஒரு நபர், எதுவுமே கையாலாகாத நிலைமையில் இருக்கின்ற ஒரு நபர், அவருக்கு அரசியல் உறவுகள் வலித்து அவர் ஒரு அரசியல்வாதி ஆகின்றார். சரியா? ஆகவே அரசியலால் அவர் அரசியல்வாதியானதுக்கு பிறகு அவரால் எந்த துறைக்கெல்லாம் போக முடியாதோ அந்த துறைகளை எல்லாம் அவர் கையாண்டு வருகிறார் என்றால் அரசியலுக்கும் ஒரு திறமை இருக்கிறது, எல்லா துறைகளையும் கையாளக்கூடிய திறமை. என்று பாருங்க, அமைச்சர்கள் இருப்பார்கள், அமைச்சர்களுக்கு கீழே தான் நிறைய ஒவ்வொரு திணைக்களத்திலும் இருக்கின்ற அதாவது செயலாளர்கள் இருப்பார்கள். செயலாளர்கள் SLAs கிரேட், ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் கிரேட்ல உள்ள ஆட்கள் அவங்க இருப்பாங்க. ஒரு சாதாரணமாக படிச்ச ஒரு அரசியல்வாதிக்கு கீழே தான். எனவே அரசியல் என்பது பல்வேறு துறைகளை கையாளக்கூடியது, பொருளியல் என்பது பல்வேறு துறைகளை மாற்றி அமைக்கக்கூடியது. இதுதான் இதன் விளக்கம். இவ்விரு துறைகளின் ஒன்றிணைப்பே அரசியல் பொருளாதார அணுகுமுறையாகும். பொதுவாக இவ் அணுகுமுறையானது தாராளவாத மற்றும் மார்க்சியவாத கருத்தியல்களால் வளர்த்தெடுக்கப்பட்டதாகும். எனவே அரசியலும் பொருளியலும் தாராளவாத கருத்தியல், மார்க்சியவாத கருத்தியல், இந்த 2 கருத்தியல்களாலும் உருவாக்கப்பட்டது. விளங்குதா? இரவு நாங்க செஞ்ச MCQல சொல்லப்பட்ட விடயம் தாராளவாத கருத்தியலால் மாத்திரம் ஸ்தாபிக்கப்பட்டது என்று வந்தது. ஆகவே இந்த கூற்று பிழை. அரசியல் பொருளாதார அணுகுமுறை 2 கருத்தியல்களை கொண்டது. ஒன்று தாராளவாத கருத்தியல், மற்றது சோசலிசவாத கருத்தியல் அல்லது மார்க்சியவாத கருத்தியல். சரியா? இந்த வகையில் அரசியல் பொருளாதார அணுகுமுறையானது ஆரம்பத்தில் தாராளவாத சித்தாந்தவாதிகளால் வளர்த்தெடுக்கப்பட்டாலும் பிற்பட்ட கால பகுதிகளில் மார்க்சியவாதிகளின் ஆதிக்கத்துடன் வளர்ச்சி அடைந்து வருகின்றது. பொதுவாக அரசியல் பொருளாதார அணுகுமுறையை முன்வைத்தவர்கள் தாராளவாதிகள். சரியா? அரசியல் பொருளாதார அணுகுமுறையை ஆரம்பத்தில் முதலாக முன்வைத்தவர்கள் தாராளவாதிகள். ஆனால் அதற்கு பிறகு வளர்த்தெடுத்தவர்கள் சோசலிசவாதிகள். எனவே பாருங்க, அரசியல் பொருளாதார அணுகுமுறையானது குறிப்பாக ஆரம்பகால அணுகுமுறைவாதிகளால் அரசியல் மாற்றங்களுக்கு அடிப்படையாக அமைவது பொருளாதாரமே என குறிப்பிட்டனர். இருந்தாலும் மார்க்சியவாதிகள் அரசியல் மாற்றத்துக்கு அடிப்படையாக அமைவது பொருளியல் மாத்திரமன்றி சமூக கட்டமைப்பும் அது தொடர்பான மாற்றங்களும் தாக்கம் செலுத்துகின்றன என குறிப்பிட்டனர். இந்த வகையில் இந்த அணுகுமுறையானது தற்காலத்தில் மிகவும் முக்கியமானதாகவும் நடைமுறை அம்சங்களுடன் தொடர்பு பட்டதாகவும் அமைந்து காணப்படுகின்றது. ஆகவே இதுல பாருங்க பிள்ளைகள், அரசியல் பொருளாதார அணுகுமுறையானது ஆரம்பத்தில தாராளவாதிகளால் அறிமுகப்படுத்தப்பட்டது. தாராளவாதிகள் சொன்னார்கள் அரசியல் மாற்றங்களுக்கு அடிப்படையாக இருப்பது பொருளாதாரம். தாராளவாதிகள கருத்து என்னென்றால் அரசியல் மாற்றங்களுக்கு அடிப்படையாக இருப்பது பொருளாதார மாற்றங்கள் என்று சொன்னார்கள். இதை நாங்க பின்னுக்கு பார்ப்போம் ஒவ்வொன்றா. நான் இப்ப அதாவது மேலோட்டமாக விளங்கப்படுத்தி கொண்டு வாரேன். ஆனால் சோசலிசவாதிகள் சொன்னார்கள் அரசியல் மாற்றத்துக்கு அடிப்படையாக பொருளாதாரம் இருக்கலாம், பொருளாதாரம் இருக்கலாம், ஆனாலும் சமூக கட்டமைப்பு மாற்றம்தான் அரசியல் மாற்றத்துக்கு அடிப்படையானது என்று சொன்னார்கள். இவ்வளவு கிளியரா பிள்ளைகள்? இவ்வளவு பேசிக். அரசியல் பொருளாதார அணுகுமுறையோட பேசிக் இவ்வளவு விளங்கினா பின்னுக்கு எல்லாம் விளங்கும் உங்களுக்கு. நல்லா கிளியரா பிள்ளைகள்? உங்களுக்கு அந்த மைக்ல கதை, உங்களுக்கு மைக்ல கதைக்க கஷ்டம் என்றாலும் நீங்க எனக்கு மெசேஜ்ல போடுங்க.
chat boxல போடுங்க பிள்ளைகள் விளங்குதா இல்லையாண்டு. ஏனண்டா இந்த கிளாஸ்ல முக்கியமான நோக்கமே பிள்ளைகளுக்கு விளங்கணும். பாடம் நடத்துறதுல முக்கியமான நோக்கம் பிள்ளைகளுக்கு விளங்கணும். சரியா? விளங்காமலுக்கு சும்மா படிச்சு கொண்டு போய் வேலை இல்லை பிள்ளைகள். அவே கொஞ்சம் டீப்பா ஆழமா படிக்கணும் நல்லா. அடுத்த விடயம் பாருங்க. அந்த அப்ரா லாஸ்ட் பாயிண்ட்ஸ் நான் விளங்கப்படுத்துறேன் மகள். என்னன்னா அந்த திரும்ப ஸ்டார்ட் பண்ணத்தானே போறேன். திரும்ப அரசியல் பொருளாதார அணுகுமுறையை விரிவா சொல்ல போறேன். அப்ப உங்களுக்கு கிளியர் ஆகும், பயப்படாதீங்க. அடுத்தது பிள்ளைகள் என்னென்றால் அந்த சாட் பாக்ஸ் வந்துட்டு தேவையில்லாத சட்டுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் சட் வரும். ஆகவே நீங்க பயப்பட தேவையில்லை. நான் எப்பவும் கிளாஸ் செய்யறது யாருக்கும் பிரச்சனைகள் இல்லாம தான் கிளாஸ் செய்யறேன். அந்த தவறான விடயங்கள் எல்லாம் ஏற்படாம கிளாஸ் செஞ்சு தருவேன். சரி, இப்ப பாப்போம். அரசியல் பொருளாதார அணுகுமுறையானது முன்னர் கூறியது போல தாராளவாதிகளால் உருவாக்கி எடுக்கப்பட்டு மார்க்சியவாதிகளால் வளர்க்கப்பட்ட ஒரு அணுகுமுறையாகும். இவ் அணுகுமுறையானது பிரதானமாக இரு காலகட்டங்களாகவும் நோக்கப்படுகிறது. பாருங்க, அரசியல் பொருளாதார அணுகுமுறை பொதுவாக பொருளியலை அடிப்படையாக கொண்டு இரண்டு கருத்தியல்கள் உண்டு. ஒன்று தாராளவாத கருத்தியல், மற்றது சோசலிசவாத கருத்தியல். சரி, இதுல மரபுசார் விளக்கம் என்று சொல்வது ஆரம்ப காலகட்ட அரசியல் பொருளாதார அணுகுமுறை. இது ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். மரபுசார் விளக்கம் முதலாக அரசியல் பொருளாதார அணுகுமுறை என்கிற அந்த கருத்தை முன்வைத்தவர்கள் தாராளவாதிகள். மார்க்சியவாதிகளை விட முந்தியவர்கள். தாராளவாதிகள் மார்க்சியவாதிகளை விட காலத்தால் முந்தியவர்கள். எனவே இங்க பாருங்க, மரபுசார் விளக்கம் என்பது குறிப்பாக 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளில் அறிஞர்களால் முன்வைக்கப்பட்டதாகும். 14ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளின் தாராளவாத அறிஞர்களால் முன்வைக்கப்பட்டதாகும். சரியா? இந்த அறிஞர்கள் அவ்வளவு பேரும் சொல்லப்படுது பாருங்க, இவர்கள் அவ்வளவு பேரும் தாராளவாத கருத்தியலில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தனர். தாராளவாத கருத்தியல்ல நம்பிக்கை கொண்ட ஆட்கள் இவங்க அவ்வளவு பேர். பொதுவாக டேவிட் ரிக்கார்டோ, அடம் ஸ்மித், ஜே.எஸ். மில், மல்தூஸ் இவங்களால தான் அரசியல் பொருளாதார அணுகுமுறை முன்வைக்கப்பட்டது. வழங்கணும். அப்ப இதுல ரெண்டு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒன்றோ அரசியல் பொருளாதார அணுகுமுறை உருவாக்கப்பட்ட காலகட்டம் 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டுகளில். இரண்டாவது, அதை முன்வைத்தவர்கள் டேவிட் ரிக்கார்டோ, அடம் ஸ்மித், ஜே.எஸ். மில், மல்தூஸ் இவங்க தான் இதன் கருத்தை முன்வைத்தவர்கள். இங்கால இருக்கிற இமேஜ பாருங்க, பிள்ளைகளுக்கு வழங்கணும் என்று நான் இமேஜிலையும் தந்திருக்கிறேன். இந்த இமேஜ பாருங்க பிள்ளைகள். அரசியல் பொருளாதார அணுகுமுறை சம்பந்தப்பட்ட பாரம்பரிய நோக்கு என்ன செல்லும் என்றால், பொருளாதார எண்ணக்கருக்கள், அரசாங்கத்தினுடைய செயற்பாடு, இது ரெண்டாலையும் சேர்ந்து வெளிப்படுறதுதான் அரசியல் பொருளாதார அணுகுமுறை கருத்துக்கள். சரியா? அரசாங்கம் பற்றிய செயல்முறைகள், அரசியல் ஒரு பக்கம், அடுத்த பக்கம் பொருளியல், இது ரெண்டும் தான் அடிப்படை காரணம் என்பதுதான் பழம் தாராண்மைவாதிகளுடைய கருத்து. அடுத்த விடயம் பாருங்க. இந்த வகையில் அரசியல் பொருளாதார அணுகுமுறை என்பது தேசிய வருமானம், சரியா? அதாவது இந்த வகையில் அரசியல் பொருளாதார அணுகுமுறை என்பது தேசிய வருமானம், உற்பத்தி, சந்தைப்படுத்தல் போன்ற பொருளாதார செயல்முறைகள் அரசாங்கத்தின் கொள்கைகளையும்
செயற்பாடுகளையும் எவ்வாறு மாற்றி அமைக்கின்றது என்பதையும் எவ்வாறு தொடர்புபடுகின்றது என்பதையும் விளக்குவதாக காணப்பட்டது. இப்ப கடைசியா மாணவிகள் போட்டிருந்தாங்க, அதாவது லாஸ்ட் பாயிண்ட்ஸை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க. சரியா? லாஸ்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன அத கடைசியா நான் சொன்னது அதான் இப்ப திரும்ப சொல்றேன். அதாவது அரசியல் பொருளாதார அணுகுமுறை என்ன சொல்லுதண்டா, தேசிய வருமானம், உற்பத்தி, சந்தைப்படுத்தல் இவைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும் போது, இதுல மாற்றத்தை யார் ஏற்படுத்துற? அரசாங்கம் தான் ஏற்படுத்தும். இவைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்துறது அரசாங்கம். உதாரணமாக ஆப்கானிஸ்தான் தேசிய வருமானம் அவின் தயாரித்தல் ஒரு தேசிய வருமானம். ஆப்கானிஸ்தான் சரியா? ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு தேசிய வருமானம் அவின் தயாரித்தல். ஆகவே அதால ஆப்கானிஸ்தான் பொருளாதாரத்தை அரசியல் என்ன செஞ்சிருக்கு? அனுமதி கொடுத்திருக்கு. அவின் தயாரிக்க அனுமதி கொடுத்திருக்கு. அதால அவங்க அவின் தயாரித்து தேசிய வருமானம் ஈட்டினார்கள். இப்ப அரசியல் அரசாங்கங்கள் மேற்கொள்கின்ற பொருளாதார மாற்றங்கள் தான் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு காரணம். எங்கட ஸ்ரீலங்காவுல அவ்வாறு அபின் தயாரிக்கலாமோ? தயாரிக்க முடியாது. எனவே எங்கட பொருளாதாரம் அதற்கு ஏற்றாற்போல் இருக்கும். இப்ப சொல்லிக்கிறாங்க பாருங்க, எங்கட நாட்டுல தேங்காயின் உற்பத்தி குறைவு. ஆகவே தேங்காயின் நுகர்வுக்கு மத்தியில உற்பத்தி குறைஞ்சா நாட்டுல பொருளாதார தட்டுப்பாடு வரும், பொருளாதார பிரச்சனை உருவாகும். நிறைய தேங்காய் வியாபாரிகள் தொழிலை கைவிடுவாங்க. தேங்காய அடிப்படையாக கொண்டு உற்பத்தி செய்யறவங்க அந்த தொழிலை கைவிடுவாங்க. உதாரணமாக துதல், அதே போன்றோ தேங்காய் எண்ணெய் உருக்குபவர்கள், இவங்க என்ன செய்வாங்க? தங்களோட உற்பத்திகளை கைவிடுவாங்க. கம்பெனிகள் மூடப்படும். எனவே அதால நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படும், பிரச்சனை வரும். ஆகவே அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள், பொருளாதார நடைமுறைகள் தான் அதாவது மாற்றங்களை கொண்டு வருகின்றன. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்ப இன்றைக்கு சொல்லிக்கிறாங்க என்ன, ஒரு 2 வீக்ஸால தேங்காட பிரச்சனை குறையும், நாங்க தேங்காயை இறக்குமதி செய்ய போறோம் என்று சொல்லிக்கிறாங்க. எனவே இறக்குமதி சரியா சந்தைப்படுத்தலின் ஊடாக என்ன நடக்கும்? அரசாங்க செயல்முறைகள் மாற்றி அமைக்கப்படும், பொருளாதார செயல்முறைகள் மாற்றி அமைக்கப்படும். அப்ப அதைத்தான் இந்த ஹைலைட் பண்ணிக்கிற விடயம் சொல்லுது பாருங்க. இந்த வகையில் அரசியல் பொருளாதார அணுகுமுறை என்பது தேசிய வருமானம், உற்பத்தி, சந்தைப்படுத்தல் போன்ற பொருளாதார செயல்முறைகள் அரசாங்கத்தின் கொள்கைகளையும் செயற்பாடுகளையும் எவ்வாறு மாற்றி அமைக்கின்றது. உண்மையாக இப்ப இருக்கிற அரசாங்கம் வருகின்ற போது சொன்னார்கள், உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க போகின்றோம், வெளிநாட்டு இறக்குமதியை தடை செய்ய போகின்றோம் என்று வந்தார்கள். நான் எந்த கட்சியும் சார்ந்து கதைக்கவில்லை, பொதுவாக பேசுறேன். ஆனால் தற்போது உள்ள நிலவரத்தின்படி இறக்குமதிகளை அதிகம் செய்ய வேண்டியுள்ளது. எனவே அரசாங்கம் தன்னுடைய கொள்கைகளை மாற்றுதா இல்லையா? பொருளாதார தேவைக்காக மாற்றுகின்றது. இதைத்தான் அரசியல் பொருளாதார அணுகுமுறை சொல்லும். இது கிளியரா பிள்ளைகள்? இந்த செக்ஷன் கிளியரோ? அடுத்த விடயம் பாருங்க. எனவே அரசியல் பொருளாதார அணுகுமுறையின் மரபுசார் அறிஞர்கள் அரசு, அரசாங்கம் என்பன எவ்வாறு பொருளாதார செயல்முறைகள் மற்றும் விடயங்களுடன் தொடர்புறுகின்றன என்பது பற்றி ஆய்வு செய்தனர். எனவே அரசியல் பொருளாதார அணுகுமுறையின் ஆரம்ப காலம் பொருளியல் சார் விடயங்களை அரசியலுடன் தொடர்புபடுத்தும் கைங்கரியத்தை மாத்திரமே செய்துள்ளது. எனவே பழைய அதாவது மரபுசார் விளக்கம் என்ன சொல்லுதண்டா, அரசு அரசாங்கம்
பொருளியலோடு சம்பந்தப்படுகின்றது, பொருளியல் அரசியலோடு சம்பந்தப்படுகிறது. 2 விடயங்களைத்தான் சொல்கிறார். இதைத்தான் பாரம்பரிய விளக்கம் சொல்கின்றது. அடுத்த விடயத்தை பாருங்க. இவ்வாறாக நாட்டினுடைய துஷானி மகள் நோட்ஸ் வந்துட்டு குரூப்ல நேற்று போட்டாங்க, இன்னைக்கு போடுவாங்க, நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறாக நாட்டினுடைய ஏற்றுமதி இறக்குமதி வருமானம் போன்ற பொருளாதாரம் சார்ந்த செயற்பாடுகள் மாத்திரமே அரசியலில் மாற்றங்களை கொண்டு வருவதாக இவர்கள் நம்பினர். இதன் காரணமாக பொருளாதாரம் சார்ந்த மாற்றங்களை அரசியலில் உள்வாங்கி நாட்டினுடைய அரசியல் மாற்றங்களை நிகழ்த்த முடியும் என எண்ணினர். அப்ப இதுல பாருங்க, நாட்டினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விடயங்கள், நாட்டினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விடயங்கள், பொருளாதார சம்பந்தப்பட்ட விடயங்கள் அரசியலில் மாற்றத்தை கொண்டு வருகின்றன. அரசியலில் உள்ள விடயங்கள் பொருளாதாரத்தில் மாற்றத்தை கொண்டு வருகின்றன என்பதுதான் பாரம்பரிய விளக்கம். அரசியல் பொருளாதார அணுகுமுறையோடு சம்பந்தப்பட்ட பாரம்பரிய விளக்கம். ஆகவே பாரம்பரிய விளக்கத்தில சாராம்சம் என்னண்டா பிள்ளைகள் நல்லா விளங்கணும். இங்க பாருங்க, சாராம்சம் பாரம்பரிய விளக்கத்தின் சாராம்சம் பாரம்பரிய விளக்கத்தின் சாராம்சம் முதலாவது அரசியல், அதாவது பொருளாதார செயற்பாடுகள், பொருளாதார செயல்முறைகள் அரசியலில் மாற்றத்தை கொண்டு வருகின்றன. அதே மாதிரி அரசியல் செயல்முறைகள் பொருளாதார மாற்றத்தை கொண்டு வருகின்றன. இந்த 2 விடயங்களும் தான் பாரம்பரிய விளக்கம். சிம்பிளா சொல்லிட்டு போவாங்க. பாரம்பரிய விளக்கவாதிகள் அடம் ஸ்மித், டேவிட் ரிகார்டோ, ஜேஎஸ் மில், மல்தூஸ். அடுத்தது பார்க்க போறோம் நவீன விளக்கம். சரியா? அடுத்தது பார்க்க போறது நவீன விளக்கம். நவீன விளக்கம் பாப்போம். இப்ப நாங்க நோட்ஸுக்கு வருவோம். தற்கால அரசியல் பொருளாதார அணுகுமுறை அல்லது மார்க்ஸ்வாத அரசியல் பொருளாதார அணுகுமுறை அல்லது நவீன விளக்கம், இதைத்தான் இப்ப நாங்க பார்க்க போறோம். கவனிங்க எல்லாரும். நவீன அரசியல் பொருளாதார அணுகுமுறைவாதிகளாக கருதப்படுவோர் மார்க்சியவாதிகளாவர். இவர்கள் நடத்தைவாதத்தையும் பாரம்பரிய அரசியல் பொருளாதார அணுகுமுறைவாதிகளையும் வெகுவாக விமர்சித்தனர். இந்த வகையில் அரசியல் பொருளாதார அணுகுமுறையில் நவீன கருத்துக்களை முன்வைக்க வருகின்ற போது நடத்தைவாதத்தையும் நடத்தைவாதிகளின் கருத்துக்களையும் விமர்சித்தனர். இங்க பாருங்க, பாரம்பரிய அதாவது அரசியல் பொருளாதார அணுகுமுறைவாதிகள் இவங்களால பயன்படுத்தப்பட்ட ஒரு பிரதானமான விடயம் என்னென்றால் நடத்தைவாதம். நடத்தைவாதத்தை தான் இவங்க நம்பி வாழ்ந்தார்கள். ஒரு விடயம் புலக்காட்சிக்கு உட்பட்டு, அதாவது கண்களுக்கு முன்னால் நடக்க வேண்டும், ஒரு விடயத்தை புலன்களால் பார்க்க வேண்டும், அப்பொழுதுதான் அந்த விடயம் உண்மையாக இருக்கும் என்ற கருத்தை கொண்டவர்கள் தான் நடத்தைவாதிகள்.
நடத்தைவாதிகள் தான் பாரம்பரிய அரசியல் பொருளாதார அணுகுமுறைவாதத்தை வரவேற்றார்கள். எனவே நடத்தைவாதத்துக்கும் தாராண்மைவாதத்துக்கும் நெருக்கமான உறவு உண்டு. ஆனால் சோசலிசவாதிகள், அதாவது நவீன அரசியல் பொருளாதாரவாதிகள் நவீன அரசியல் பொருளாதாரவாதிகள் பயன்படுத்தியது தத்துவார்த்தம். தத்துவார்த்தத்தை பயன்படுத்தினார். இதால தான் மார்க்சியவாதிகள் நடத்தைவாதத்தை விமர்சித்தார்கள். இப்ப பாருங்க, தத்துவார்த்தம் என்று சொல்லும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு விடயம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் தான் தத்துவார்த்தவாதிகள். இதை நீங்க படிச்சிருப்பீங்க. ஆகவே இங்கு மார்க்சியவாதிகள் சொல்ல வார விடயம் என்னவென்றால், மார்க்சியவாதிகள் நடத்தைவாதத்தை விமர்சித்தார்கள். மார்க்ஸ்வாதிகள் நடத்தைவாதத்தை கடுமையாக விமர்சித்தார்கள். எப்படி என்றால், அவர்கள் சொன்னார்கள், அரசியலில் காணப்படுகின்ற, பாருங்க நடத்தைவாதத்துக்கு சொல்ற விளக்கத்தை பாருங்க, அரசியலில் காணப்படுகின்ற பொருளியல் மற்றும் சமூகவியல் ரீதியான அடிப்படைகளை ஆராயாது வெறுமனே நடத்தையை நோக்குகின்ற ஒன்றே நடத்தைவாதமாகும் என்றார்கள். சரியா? அரசியல் சமூகவியல்ல வார மாற்றத்தை விட்டு போட்டு வெறும் நடத்தையை மட்டும் பார்த்தால் அது பிழையானது என்றார்கள். பாலகிருஷ்ணன் கொஞ்சம் ஒன்றும் செய்யாதீங்களா? சரி, அரசியலில் காணப்படுகின்ற பொருளியல் சமூகவியல் ரீதியான விடயங்களை ஆராயுத இல்ல, பொருளியல் விடயத்தை மட்டும், அதாவது மனித நடத்தையை மட்டும் இவர்கள் நோக்குவார்கள். இது தவறான ஒன்றோ என்றார்கள் நவீன சித்தாந்தவாதிகள், நவீன அரசியல் பொருளாதாரவாதிகள். அவங்க செஞ்ச முதலாவது வேலை நடத்தைவாதத்தை விமர்சித்தது. சரியா? ஆகவே சமூக கட்டமைப்பையும் சமூக பிரச்சனைகளையும் பார்க்க வேண்டும். பார்த்ததற்கு பிறகுதான் பொருளியலில் எவ்வாறு இந்த பிரச்சனை வருகின்றது என்பதை யோசிக்க வேண்டும். சரியா? உதாரணமாக நம்ம நாட்டில் நடக்கிற பிரச்சனையை பாருங்க. உதாரணத்துக்கு முட்டையின் விலை 70 ரூபாய் வரைக்கும் அதிகரித்து சென்றது. 70 ரூபாய் வரைக்கும் அதிகரிச்சு போனது. முட்டை உற்பத்தியாளர்களிடம் கேட்ட போது சொன்னார்கள், கோழிகளுக்கான தீவனம் அதிக விலை விற்கப்படுகிறது, எனவே முட்டையை குறைந்த விலையில் விற்க முடியாது என்றார். தாராளவாதிகள் கருத்து என்னென்றால், இந்த இடத்துல அரசியல் பொருளாதாரவாதிகள் தாராளவாதிகள் என்ன சொல்லுவாங்கன்றா, உடனடியாக இறக்குமதியை மேற்கொள்ள வேண்டும் என்பார்கள். உடனடியாக இறக்குமதியை மேற்கொள்ள வேண்டும், இறக்குமதியை செய்தால் முட்டை விலை குறையும் என்பாங்க. ஆனால் மார்க்சியவாதிகள் சொல்வார்கள், இதனுடைய சமூக அடிப்படையை சற்று யோசியுங்கள் என்று சொல்வார்கள். சமூக அடிப்படையை யோசித்தா அங்க வார பிரச்சனை என்னென்றால், மக்களுக்கு தீவனம் விலை அதிகம். ஆகவே கூடுதலாக தீவனத்தை கொடுத்து முட்டையை உற்பத்தி செஞ்சு விற்கும் போது அந்த குறைந்த விலையில் விற்க முடியாது, நஷ்டம் பெறும். எனவே நடத்தைவாதம் வெறுமனே மனித நடத்தையை மாத்திரம் நோக்குகிறது, அதனுடைய சமூக கட்டமைப்பை பார்க்கவில்லை என்றார்கள். இரண்டாவது விடயம், நடத்தைவாதம் சமூக கட்டமைப்புகள் மற்றும் அதனோடு தொடர்பான விடயங்களை ஆராய்வதில்லை. நடத்தைவாதம் சமூக கட்டமைப்புகளை ஆராயாது, சும்மா வெறுமனே பார்த்த பார்வையில அப்படியே விட்டு போட்டு இருக்கும் நடத்தைவாதம். சரியா? சமூக கட்டமைப்புகளை எல்லாம் நடத்தைவாதம் யோசிப்பதில்லை. சமூக கட்டமைப்புகளை நடத்தைவாதம் யோசிப்பதில்லை. அதாவது என்ன சொல்லுவாங்க, அரசியல் பொருளியலில் மாற்றத்தை கொண்டு வருகிறது, பொருளியல் அரசியலை மாற்றுகிறது என்று போட்டு விட்டார்கள்.
இவர்கள் சொன்னார்கள் சமூக கட்டமைப்பு தான் அரசியல் மாற்றத்துக்கும் பொருளாதார மாற்றத்துக்கும் அடிப்படை என்றார். மூன்றாவது விடயம் நடத்தைவாதம். நடத்தையை மாத்திரம் கருத்தில் கொண்டு ஆய்வு செய்யுமே தவிர அது சமூகத்தில் எவ்வித மாற்றங்களையும் உருவாக்குவதில்லை. இரவும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். கிரிக்கெட் கொமெண்ட்ரி இருக்குதானே, அதாவது கிரிக்கெட் விளையாடும் போது ஒரு போலர் பந்தறிவார், போல் பண்ணுவார். போல் அறிகின்ற போது அவர் போலிங் மெத்தட்டை கொமெண்ட்ரி பண்றவர், அறிவிப்பவர் சொல்லுவார். அவருடைய அறிவிப்பு போலர் போலிங்ல இருந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. பேட்ஸ்மேனுடைய ஸ்கில், அவர திறனில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. வெறுமனே கொமன்றியாக நடக்கும், விளையாட்டாக நடக்கும். இவ்வாறுதான் நடத்தைவாதம் சமூகத்தினுடைய விடயங்களை எடுத்து சொல்லுமே தவிர அது சமூகத்தில் எந்த மாற்றங்களையும் அது கொண்டு வராது. எனவே இந்த அடுத்த பாருங்க. இந்த வகையில் நடத்தைவாதமானது ஏகாதிபத்தியவாதிகளின் போக்குக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறதே தவிர சமூகத்தில் காணப்படும் சமூக மாற்றங்களுக்கு நடத்தைவாதம் எந்த பங்களிப்பினையும் வழங்கப் போவதில்லை என மார்க்சிய அரசியல் பொருளாதார அணுகுமுறைவாதிகள் குறிப்பிட்டனர். இதன் காரணமாக புதிய அரசியல் பொருளாதார அணுகுமுறை சிந்தனையின் பக்கம் மார்க்ஸ்வாதிகள் கவனம் செலுத்தினர். எனவே நடத்தைவாதம் என்பது சமூகத்தில் எந்தவித மாற்றத்தையும் கொண்டு வராது, ஏகாதிபத்தியவாதத்தின் போக்குக்கு ஒத்துழைப்பு வழங்கும். முதலாளிகள் தொழிலாளர்களை சுரண்டி கொண்டே இருப்பார். முதலாளிகள் தொழிலாளர்களை சுரண்டுகிறார்கள் என்று அப்படியே சொல்லிக்கொண்டே இருக்குமே தவிர முதலாளி தொழிலாளி என்கிற சமூக கட்டமைப்பில் எந்த மாற்றத்தையும் பாரம்பரிய அரசியல் பொருளாதார அணுகுமுறை கொண்டு வராது, நடத்தைவாதமும் அதுக்கு கொண்டு வராது என்ற கருத்தை இவர்கள் சொன்னார்கள். இவ்வளவு வரைக்கும் கிளியரா பிள்ளைகள்? அடுத்த விடயம் பாருங்க. பொருளாதார விடயம் சார் அம்சங்கள். சமூக கட்டமைப்பு வந்துட்டு 2 விடயங்கள்ல காணப்படும் என்றார்கள். சரியா? சமூக ஒழுங்கமைப்பு 2 விடயங்கள்ல காணப்படும். ஒன்று பொருளாதார விடயம் சார் அம்சங்கள், 2வது சமூக அரசியல் கலை கலாச்சாரம் சார்ந்த சமூக கட்டமைப்பு. இன்னைக்கு பாருங்க, அதாவது சமூக கட்டமைப்பு நோக்கப்பட வேண்டும். சரியா? சமூக கட்டமைப்பு மாறும் போது அரசியலும் மாறும், பொருளாதாரமும் மாறும். சமூக கட்டமைப்பு மாற அரசியலும் மாறும், பொருளாதாரமும் மாறும். இங்க பாருங்க, ஒருவர் இருக்கிறார், உதாரணமாக ரிகாஸ் என்கிறவர் இருக்காருன்னு வைங்க. ரிகாஸ் என்கிறவர் இவர் வந்துட்டு ஒரு ஏழ்மை நிலையில வாழ்றார். இவருக்கு 4 பிள்ளைகள். இவர் உழைக்கிறார். சரியா? இப்ப இவர் உழைக்கிறது இவருக்கு சாப்பிட கூட போதாது. காலப்போக்குல இவருடைய பிள்ளைகள் வளர்ந்து படித்து பெரியவர்களாகி இப்ப ஒவ்வொருவரும் பெரும் தொழில்களிலும் தொழிலதிபர்களாகவும் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் மாத வருமானம் கிட்டத்தட்ட 5 லட்சம் உழைக்கிறார்கள். இப்ப ரிகாசினுடைய சமூக கட்டமைப்பு சற்று உயரும், நன்றாகவே உயரும். அவர சமூக கட்டமைப்பில் அவர் அந்தஸ்து, ஏற்கனவே அவர் வறியவராக இருந்தவர், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழ் இருந்தவர், இப்பொழுது வறுமை கோட்டுக்கு மேல, அதாவது இவர் ஒரு அபிவிருத்தி அடைந்த ஒரு உயர் சமூக அந்தஸ்தில் இவர் காணப்படுவார். எனவே இவரால லேசான முறையில் அரசியலிலும் சமூக கலை கலாச்சார விடயங்களிலும் இவரால் தாக்கம் செலுத்த முடியும். எங்களை சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகள் நீங்க சொல்லுங்க, இந்து கோவில் இருக்கலாம், முஸ்லிம்கள பள்ளிவாசல், கிறிஸ்தவர்களுடைய தேவாலயம், இவைகளில் நிர்வாகிகளாக இருப்பவர்கள் ஏழைகளா செல்வந்தர்கள்?
இல்லைங்கல்ல செல்வந்தர்கள் சார். செல்வந்தர்கள் தான் இருப்பார்கள். ஆனால் வணக்க ஸ்தலத்துக்கு வணங்க செல்பவர்கள் எல்லாம் ஏழைகளாகத்தான் இருப்பார்கள். அவர்களை கட்டி ஆளுகின்ற ஒரு கட்டமைப்பாக செல்வந்தர்கள் இருப்பார்கள். எனவே இதைத்தான் மார்க்ஸ் சொன்னார், சமூக கட்டமைப்புகள் மாற்றங்களுக்கு உட்படுகின்ற போது, பொருளாதார ரீதியாக ஒருவர் வலுப்பெறுகின்ற போது, அவர் சமூகத்தினுடைய சமயம், கலை, கலாச்சாரம் எல்லா விடயங்களையும் செல்வந்தர்கள் தன் கைகளில் எடுத்துக் கொள்வார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம், நாங்க எவ்வளவுதான் படிச்சாலும் ஒரு சாதாரண ஒரு லெவலோட தான் நிக்கலும் மாதிரி. ஆனால் எதுவுமே படிக்காத ஒருவர் கௌரவ ரீதியாக கலாநிதி பட்டம் எடுத்துக்கொண்டு போவதை நாங்கள் பார்க்கிறோம். கௌரவ ரீதியாக கலாநிதி பட்டம் எடுத்துக்கொண்டு போறோம். எப்படி நடக்குது? சமூக கட்டமைப்பு மாற்றப்படுகிறது. இதைத்தான் மார்க்ஸ் சொன்னார். இங்க பாருங்க, இவ்வாறான சமூக கட்டமைப்பானது மாற்றங்களுக்கு உட்படும் போது பொருளாதார மற்றும் அரசியல் விடயங்களிலும் மாற்றங்களை உருவாக்கிவிடும் என மார்க்ஸ்வாதிகள் வாதிடுவர். இந்த வகையில் வர்க்க போராட்டம் என்கின்ற அம்சம் இங்கு முக்கிய இடம் பெறுகின்றது. வர்க்கங்களே சமூகத்தில் பல்வேறு விதமான மாற்றங்களை உருவாக்குகின்றது எனவும், அது பொருளாதார மற்றும் அரசியல் விடயங்களை மாற்றங்களை கொண்டு வருகின்றது எனவும் குறிப்பிட்டது. எனவே சமூகத்தில் இருக்கின்ற வர்க்க போராட்டம் தான் பல்வேறு மாற்றங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. பொதுவாக உயர் வர்க்கம் எல்லாவற்றையும் கைப்பற்றிக் கொள்கிறது. தாழ் வர்க்கம் உயர் வர்க்கத்துக்கு கீழ் மாடாக வேலை செய்கிறது. பொதுவாக மார்க்சியவாதிகள் வர்க்க முரண்பாட்டை அடிப்படையாக கொண்டு அரசியல் பொருளாதார அணுகுமுறைக்கான விடயங்களை குறிப்பிடுகின்றனர். வெறுமனே நடத்தைவாதிகள் போன்று நடத்தைவாதத்துடன் மாத்திரம் இவர்கள் அரசியல் நிகழ்வுகளையும் மாற்றங்களையும் தொடர்புறுத்த விரும்பவில்லை. அத்துடன் பாரம்பரிய அரசியல் பொருளாதார அணுகுமுறைவாதிகள் போல் பொருளாதார விடயங்களை மாத்திரம் நோக்காது அரசியல் மாற்றம் ஒன்றுக்கு அடிப்படையாக அமைவது பொருளியல், மனித நடத்தை மற்றும் சமூகத்தின் வர்க்கம் சார் கட்டமைப்புகளும் காரணமாகின்றன என குறிப்பிடுகின்றன. எனவே பாரம்பரிய அரசியல் பொருளாதார அணுகுமுறைவாதிகள் சொன்ன மாதிரி இல்லாமலுக்கு, சரியா, பாரம்பரிய அரசியல் பொருளாதார அணுகுமுறைவாதிகள் சொன்ன மாதிரி இல்லாமல் அரசியல் சார்ந்த செயற்பாடுகள், பொருளாதாரம் சார்ந்த செயற்பாடுகளோட சமூகத்தின் வர்க்கம் சார்ந்த கட்டமைப்புகளும் செயல்முறைக்கு காரணமாக இருக்கின்றன என்று சொன்னார். அடுத்த விடயம் பாருங்க. இதன் பிரகாரம் அரசியலானது வர்க்க நலன்கள், வர்க்க போராட்டம் என்பவற்றின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படுகிறது என அரசியல் பொருளாதார அணுகுமுறைவாதிகளான மார்க்சிய கருத்தியலாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த வகையில் அரசியல் அதிகாரம், பொருளாதாரம் என்பன வர்க்க பேதங்களின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகின்றன என அரசியல் பொருளாதார அணுகுமுறை குறிப்பிடுகின்றது. இவ்வளவுதான் பிள்ளைகள் அரசியல் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விடயம். அதாவது அரசியல் பொருளாதார அணுகுமுறையோட அதாவது நவீன விளக்கம் என்ன சொல்லுதென்றால், நவீன விளக்கம் சொல்கின்ற விடயம் என்னென்றால், வர்க்க நலம், வர்க்க போராட்டம், அதாவது சமூக கட்டமைப்புகளும் வர்க்க போராட்டங்களும் பாரம்பரிய அணுகுமுறைவாதிகள் சொல்வது போன்று அரசியலும் பொருளியலும் ஒன்றை ஒன்றை மாற்றும், சரி. ஆனால் அதற்கு இடையில் சமூக கட்டமைப்பும் மாற்றங்களை கொண்டு வரும் என்று சொன்னார்கள். இவ்வளவு தன் பிள்ளைகள் அரசியல் பொருளாதார அணுகுமுறையோட அடிப்படையான விடயம்.